தெய்வீக மாலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம தெய்வீக மாலை யூடியூப் சேனல்ல கரூர் மாவட்டம் புகழூர் வட்டத்தில் உள்ள புகழிமலை வேலாயுதன்பாளையம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காவிரி ஆற்றங்கரையில் தென்பகுதியில் உள்ள 6 கிராமங்களுக்கு புகழிமலை சொந்தமானது. அதனால் இந்த மலை 6 நாட்டார் மலை என்றழைக்கப்படுகிறது. சமணர்களுக்கு புகலிடம் தந்த காரணத்தால் இந்த மலை புகழிமலை என மாறி பின்னர் புகழூர் என பெயர் பெற்றிருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் மக்கள் இந்த மலையில் வேல் மட்டும் ஊன்றி வழிபட்டுள்ளனர். வேலாயுத வழிபாடே வேலன் வழிபாடாகிய பின்னர் உருவுடைய முருகனை நிறுவி வழிபடும் வழக்கம் மாறியுள்ளது. வேல் ஊன்றி இம்மலை அமைந்துள்ள இடம் வேலாயுதன் பாளையம். மலை அடிவாரத்தில் விநாயகர் சன்னதி உள்ளது. மலை நுழைவாயில் மண்டபத்தில் முருகனுடைய மயில் வாகன சன்னதி உள்ளது. கோவிலுக்குள் நுழையும் போதே இருபுற சுவற்றிலும் விநாயகர் துதி, முருகன் துதி, சிவபெருமான் துதி மற்றும் முருகனின் 6 படை வீடு கொண்ட முருகனின் திருவுருவப் படங்கள் மிக அழகா வரைஞ்சிருக்காங்கங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொரு படை வீட்டுக்கும் நம்ம போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்த பாக்கியம் அந்த திருவுருவத்தை பார்க்கும்போதே, படங்களை பார்க்கும்போதே நமக்கு கிடைக்குங்க. ரொம்ப பார்க்க அழகா இருக்கு. நம்ம மலை மீது படிக்கட்டு வழியாக தான் நம்ம மேலே போக முடியும். வேற வழியெல்லாம் இல்லை. படிக்கட்டுகள் வழியாக தான் நம்ம போய் பார்க்க முடியும். சுமார் 400 அடி உயரம் உள்ள மலையில் 315 படிகள் கொண்டதுங்க. மலையில் மலைக்காவல ஐயனாருக்குன்னு ஒரு தனி சன்னதி உள்ளது. இவரை தரிசனம் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா வில்வ மரம் ஒன்று முன்னாடி வச்சிருக்காங்க. இந்த கோவில் சன்னதியில வில்வ மரம் ஒன்று வச்சிருக்காங்க. கீழே மலைக்காவலர் ஐயனார் சன்னதியில நம்ம தரிசனம் பண்ணிட்டு ஒரு 48 படிகள் மேலே ஏறினால் தென் திசையில் உள்ள சிறிய குகையில் சிவன், பார்வதி, ஔவையார், சுதைகள் அமர்ந்த நிலையில இருக்குங்க. படிகள் இருபுறத்திலுமே தவம் புரிந்த முனிவர்கள், சித்தர்கள் சிலைகள் மலையை சுற்றிலுமே இருக்குங்க. அகத்தியர், திருமூலர், திருஞான சம்பந்தர், சிவபாக்கிய சித்தர், பாம்பாட்டி சித்தர் அப்படின்னு நிறைய சித்தர்களுடைய சிலைகள்லாம் அழகா வடிவமைச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. முருகனுடைய புகழ் பாடும்படி கோவிலை சுற்றிலுமே இருக்குங்க. மலைக்காவலர் ஐயனார் சன்னதியிலிருந்து 48 படிகள் நம்ம மேலே ஏறி வந்தாச்சுங்க. தென் திசையில் பார்த்தீங்கன்னா சிறிய குகையில சிவன், பார்வதி, ஔவையார், சுதைகள் அமர்ந்த நிலையில இருக்கிறாங்க. இவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். இவற்றின் அருகிலேயே பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்தவாறு கன்னிமார் சன்னதியும் இருக்குங்க. இங்க ஒரு விளக்கு வச்சு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம். கன்னிமார் சன்னதியில நம்ம விளக்கு வச்சாச்சு. தரிசனம் பண்ணிட்டு கடும் தவத்தில் இருக்கும் சுதையாலான அகத்தியரின் சிலையை நீங்க நம்ம தரிசனம் பண்ணலாங்க. மேலும் ஒரு 14 படிகள் நம்ம படியேறினால் வடக்கு திசையில இடும்பன் சன்னதி இருக்குங்க. இடும்பன் சன்னதிக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா மலையில இருபுறத்திலையுமே நமக்கு சிலைகள்லாம் வடிவமைச்சிருக்காங்க. அதாவது முனிவர்களுடைய
தவம் புரிந்த முனிவர்கள் சித்தர்கள் சிலையெல்லாம் வந்து இருக்குது. பாம்பாட்டி சித்தர் இவரை வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். ராமானுஜர், பாம்பாட்டி சித்தர், ஐயப்பன் இந்த சிலைகள்லாம் வந்து நம்ம பார்க்கலாங்க. கீழேருந்து மேலே வரையுமே மலையில் பார்த்தீங்கன்னா மலையை சுற்றியுமே சித்தர்களுடைய சிலைகள் தான் வந்து ஒரு அழகாக வடிவமைச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளோ கலை நயத்துடன் இந்த வேலைப்பாடெல்லாம் நடந்திருக்குன்னு. இந்த மலை மேலே இப்படியெல்லாம் அழகாக வடிவமைச்சிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அழகாக இருக்குங்க. ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மலை ஏறி வந்ததே எனக்கு தெரியலைங்க. இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாறை மேலே ஒரு மயில் ஒன்று அங்கே உட்காந்துருக்கு. நான் வந்து முருகனையே தரிசனம் பண்ண மாதிரி இருந்துச்சு. மயில் வாகனம் நேரில் பார்த்தேன். முருகனுடைய வாகனமான மயிலை வந்து நம்ம நேரில் பார்க்கக்கூடிய பாக்கியம் வந்து எனக்கு இந்த இடத்துல கிடைச்சதுங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா காட்டில் தோட்டத்துலலாம் இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இருந்தாலும் முருகனை பார்க்கறக்காக நம்ம மலை ஏறி வரும்போது நம்ம மயில் அந்த இடத்துல தரிசனம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. மேலும் ஒரு 14 படிகள் நம்ம ஏறினால் வடக்கு திசையில் இடும்பன் சன்னதி உள்ளதுங்க. இடும்பன் தண்ணிக்கு போகிற வழியிலையும் சித்தர்கள், ஐயப்பன் சிலையெல்லாம் இருக்குங்க. ஐயப்பன் பாருங்க புலி மேலே அமர்ந்த நிலையில் நம்ம ஐயப்பன் வந்து கையில் அம்புன்னு நினைக்கிறது அம்பு வச்சிட்ருக்காரு. வில் அம்பு அது வச்சிருக்காரு கையில். இந்த பாறை மேலே இது இப்படி ஒரு சிலை வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. இது ஒரு பெரிய பாறை. அந்த பாறை மேலே வந்து அழகாக நின்றுட்டுருக்கிற மாதிரி இங்கே மயில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. நல்லா தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு மேலே போய் இடும்பனை பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். இடும்பன் சன்னதி பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கி அமர்ந்த நிலையில் வடக்கு நோக்கி பாரு இடும்பன் சன்னதி வந்து இருக்குது. இடும்பனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம மேலே பாலசுப்ரமணியரை தரிசனிக்க போகலாம். தொடர்ந்து படியேறினால் கிழக்கு திசையில் அமர்ந்துள்ள மூலஸ்தானத்துக்குள்ளே நம்ம நுழையலாங்க. இப்போ நம்ம போகிறது வந்து மூலஸ்தானத்துக்கு தான் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். மூலஸ்தானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மண்டபத்தில் பார்த்திங்கன்னா துவாரபாலகர் இருக்காங்க. இவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் நம்ம அனுமதி வாங்கிட்டு தரிசனம் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா முன்னாடி மூலஸ்தான மண்டபத்துக்கு நம்ம உள்ளே நுழைஞ்சாச்சுங்க. இதுதான் கோவிலுடைய மேல் பகுதி. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விளக்கு வச்சிடலான்னு நாங்கள் வந்துட்டோம். நான் எப்போவுமே வந்தால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 6 விளக்கு வைக்கிறதா வழக்கம். நம்ம முருகனை நினச்சி நான் வந்து 6 விளக்கு வச்சுட்டேங்க. விளக்கு வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம். இங்கே மேலே உச்சிஷ்ட கணபதின்னு இருக்கார். அருள்மிகு உச்சிஷ்ட கணபதி. இவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு மூலவரை தரிசனம் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா மணிமண்டபத்துக்கு முன்னாடியே மயில் வாகனம் இருக்குது. விநாயகருக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு தோப்புக்கரணம் போட்டாச்சு. தோப்புக்கரணம் போட்டுட்டு நம்ம கோவிலில் போய் மூலஸ்தானத்தை பார்க்க போகிறோம். பாலசுப்ரமணிய சுவாமி கையில் வேலேந்தி நின்ற கோலத்தில் காட்சி தராருங்க. ஒரு கையில் வேலும் மற்றொரு கையில் சேவல் கொடியும் கொண்டு நின்ற கோலத்தில் அருள் புரிகிறார். முருகனுக்கு பின்புறம் இடதுபுறம் தலை சாய்த்தபடி தேவமயில் ஒன்று உள்ளது. வஜ்ரம், சக்தி ஆகிய படைக்கலன்களையும் அபயம், வரதம் ஆகிய 4 கரங்களுடன் பாலசுப்ரமணியராக கருவறை கடவுள் காட்சி தராருங்க.
முருகனை தரிசித்த பின் சன்னதியை விட்டு வெளியே வந்தவுடன் வலதுபுறம் சிவலிங்கம், மீனாட்சி அம்மன் கொடிமரம் மற்றும் நவகிரகங்களை நம்ம தரிசிக்கலாம். கோயிலின் பின்புறம் கிணறு ஒன்று உள்ளதுங்க. இத்திருக்கோவிலில் தைப்பூச உற்சவத்திற்கு சிவன் சன்னதி கொடிமரம் மற்றும் சுப்பிரமணியர் கொடிமரம் இரண்டிலுமே கொடியேற்றி 13 நாட்கள் உற்சவம் நடைபெறும். தைப்பூச தேர் சிறப்பாக நடைபெறுங்க. ஐப்பசி கந்தசஷ்டி உற்சவம் சூரசம்ஹாரத்துடன் 7 நாட்கள் நடைபெறுங்க. அதில் 50,000 பக்தர்களுக்கு குறையாமல் கலந்து கொள்வார்கள். கார்த்திகை தீபம், ஆடி கிருத்திகை, மாத கிருத்திகை, சஷ்டி நாட்கள்ல பக்தர்களோட கூட்டம் அதிகமா இருக்குங்க. மற்றும் தீபாவளி, பொங்கல், தமிழ், ஆங்கில வருடப்பிறப்பின் போதும் கோவிலுக்கு பக்தர்களுடைய வருகை அதிகமா இருக்குங்க. செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மிக உகந்த நாள் என்பதால் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இங்கே விளக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் செவ்வாய்க்கிழமையில கூட்ட அலை மோதுங்க. இந்த தலத்தில் உள்ள விஷ்ணு துர்க்கையை 12 வாரங்கள் வேண்டிக் கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி வணங்கினால் கல்யாணம் கைகூடும் என்பது இங்குள்ள மக்களுடைய நம்பிக்கைங்க. சஷ்டி விரதம் இருந்து மலையில் உள்ள பாலசுப்பிரமணியரை வணங்கினால் குழந்தை வரம் கிடைக்கும் என்ற உறுதி இப்பகுதி மக்களின் உள்ளத்தில் ஆழ பதிந்துள்ளதுங்க. மலை மீது உள்ள முருகனை செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வெற்றிலையில் 6 விளக்கு ஏற்றி வேண்டிக் கொண்டால் நமக்கு நினைத்த காரியத்தில் வெற்றி தருவான் வேலன் என்பது மக்களின் நம்பிக்கை. காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும். 2 காலம், உச்சிக்காலம் மற்றும் சாயரட்சை என 2 கால பூஜைகள் நடைபெறும் திருக்கோவில் இது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். நன்றி.